நீ வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறவு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறவு தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள ஒரு ஆசை. ரெடியாக இருக்கிறீங்களா? ஏமே ஸோ முந்தி ஜாயின் பண்ண நீங்கள் பாக்கியவான்கள். பின்னாடி வரவங்களுக்கு அந்த ப்ரேயர் எவ்வளோ தூரம் ஒத்து போகும்னு தெரில. ஸோ சுற்றி நிறைய காரியங்கள் மாற வேண்டி இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக மாறணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக மாறியே ஆகும். ஆனால் அதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளோ தூரம் மாற்றத்துக்கு உட்படுகிறோமோ அவ்வளோ தூரம் சுற்றி இருக்கிற காரியங்கள் தன்னால் மாறும். நான் மாற வேண்டிய அவசியம் அல்ல அப்படின்னு ஒரு மனிதன் முடிவு எடுப்பானே ஆனால், எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளத்தின் மத்தியிலையும் ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனையில் கூட நான் மாறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை, என்னை சுற்றி தான் எல்லாம் மாறணும் அப்படின்னு ஒரு மனிதன் முடிவெடுப்பானே ஆனால் அவன் தன்னிறைவு பெற்றவனாக இருக்கிறான். அப்படி தன்னிறைவு பெற்றவனுடைய வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. என்ன பிரதர், ஆரம்பத்திலேயே வா, இப்படிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க, எல்லாம் மாறும்னு தான் நீங்கள் பேசுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணேன், அல்லது இந்த யூடியூப் வீடியோவை நான் பார்க்குறேன். ஆனால் பொசுக்குன்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய மனது, இதில் தினந்தோறும் மாற்றங்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது மாறாத பட்சத்தில் சுற்றி எல்லாரும் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை பாருங்கள். அப்படி மாறவும் மாறாது. மனமானது புதிதாகிறதுனாலே அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல மனதில் ஏதோ ஒன்று மாற்றம் தேவைப்படுது பாருங்க. நிறைய கவுன்சிலிங்லாம் நான் வரும்போது என்கிட்ட சொல்கிறது உண்டு, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசுகிறத பார்க்கும்பொழுது எனக்கு, நான் முதல்ல பேச விட்டுருவேன், பேச முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இல்லை அப்படி கிடையாது, தொட்ட இடம்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் விரலில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய வளர்ந்த ஊழியக்காரங்க கூட இப்படி சொல்கிறது உண்டு. பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஓடிடுறாங்க, பிரச்சனைன்னு வரும்போது நிற்க மாட்டேங்காங்க. அது உண்மைதான், சிலருக்கு அப்படி இருக்கும். ஆனால் வர்றவங்க அவ்வளோ பேரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. லாஸ்டிங்காக நம்ம கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளை புரிந்து கொண்டவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ விதத்தில் மாற வேண்டியிருக்கு பாருங்கள். நான் மாற்றத்துக்கு உட்பட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிற யாருக்கிட்டையும் ஜனங்கள் நெருங்க மாட்டாங்க. அப்படி நான் மாற வேண்டிய அவசியம் அல்ல, ஆனால் என்னை சுற்றி எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிற ஜனங்களோட ஆட்கள் சேர மாட்டாங்க. அதனால் ஒரு விஷயத்தை ஜென்டிலாக ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிடணும். சவுலுக்கும் தாவீதுக்குமான ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால் அதுதான் பாருங்கள். தாவீது தன்னை மாற்றத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருந்தான். தன்னை மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டே இருந்தான். எல்லா ரீதியிலையும், மனது ரீதியிலையும், செயல்பாடுகள்லையும், வாயின் வார்த்தைகளிலும் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட அதை சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என் வாயின் வார்த்தைகள் ஒரு சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறான். வார்த்தையை குறித்து பேசுகிறான். என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், சப்மிட் பண்ணுறான். என் மனது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், சப்மிட் பண்ணுறான்னா என்ன அர்த்தம், அதை நீங்கள் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, என்னுடைய மனது, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பேச்சு மாறிடுச்சுன்னா என்னை சுற்றி நடக்கிற எவ்வளோ தீமையான காரியங்களும் ஈஸியாக மாறிடும் அப்படிங்கிறது நல்லா தெரிந்து பாருங்க. அழிந்து போகிற பொருட்களினால நீ என்ன பண்ணு, பூமியில் இருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்திக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதனால் பரலோகத்தில் பொக்கிஷம் உனக்காக சேர்த்து வைக்கப்படுதுப்பா. அப்போது அழிந்து போகிற பொருட்களினால், அது என்ன அர்த்தம், செயல்பாடுகளினால் நீ என்ன பண்ண முடியும், உன்னுடைய நண்பர்களை நீ சேர்த்து கொள்ள முடியும். கற்புள்ள நடவடிக்கை நிமித்தமாக எந்த கணவனையும் மனைவியானவள் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது பாருங்க. அப்போது தன்னுடைய நடக்கையினால் என்ன ஆகுது, புருஷனை நாம் என்ன நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்குள்ளே தன்னுடைய கணவனை கொண்டு வர முடியும். ஏமே ஹல்லேலூயா. அது இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆண்களே, நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன்.
ஆண் தன்னுடைய கற்புள்ள நடவடிக்கை நிமித்தமாக என்ன பண்ண முடியும்? தன்னுடைய ஸ்திரீயானவளை, தன்னுடைய மனைவியை ரட்சிக்க முடியும், அவளையும் நம்முடைய நம்பிக்கைக்கு உட்படுத்த முடியும் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ நீங்கள் இப்போ இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற நீங்கள் அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் மாற்றத்துக்கு உட்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்தில், என்னுடைய திங்கிங்கில், என்னுடைய பேச்சில், என்னுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தேவைப்படுகிறது. இதை அனுதினமும் நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீ பாருங்கள், டெய்லி காலையில் இந்த ப்ரேயரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய செயல்பாடுகளில், என்னுடைய பேச்சில், என்னுடைய சிந்தையில் மாற்றங்களை நான் விரும்புகிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இது மாற 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 தான் சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் மாறும். பாருங்க, இது நான் சொல்கிறது என்னென்னா, உலகத்திலே நீங்கள் ஜனங்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு மனிதர்கள் மூலியமாய் உண்டாகிற தயவாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், உங்களுடைய மார்க்கெட் பிளேஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஊழியமாக இருக்கட்டும், இது எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மனமாற்றங்களும், உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களும், உங்களுடைய பேச்சில் மாற்றங்களும் இருக்குமே. ஆனால் எல்லாம் உங்களை சுற்றி மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், மாற்றத்திற்கு நான் உட்படுகிறேன். நான் செய்கிறது எல்லாம் சரி, ஆனால் என்னை சுற்றி எல்லாம் தப்பாக நடக்குது அப்படின்னு இனி சொல்லாதிருப்பீர்களாக. நான் மேக்சிமம் அட்வைஸ் பண்ணுறதில்லை. நீ இதை கிருபையின் சத்தியத்தோட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு தப்பாக டாக்டரினை புரிஞ்சுக்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படி நான் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படி இருந்தாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழும்பொழுது சில காரியங்களை தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் பிரமாணங்கள் அல்ல. ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் சில இருக்குது. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் என்ன பண்ணுறான்? முகத்தை பார்க்குறான், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்குறான், நம்ம பேசுகிற பேச்சுகளை பார்க்குறான், நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளை பார்க்குறான், நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யார் பார்க்குறா? மனுஷன் பார்க்குறான். நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் தான் நடந்து போகிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களோட தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்பொழுது என்ன ஆகுது? அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை தான் நம்ம பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது மனதில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய பேச்சில் அனுதினமும் மாற்றம் தேவை. இதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலே 90% ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏமே அதை தானே பிரதர் என்னால் ஒத்துக்கிட முடியல அப்படிங்களா? ஆனால் ஒத்துக்கிட்டு தான் பாருங்க, தாவீதுக்கு கீழே இருந்த ஆட்கள் எல்லாம் சிறைப்பட்டு போகிறாங்க. சிறைப்பட்டு போகும்போது என்ன பண்ணுறான்னா, தாவீது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் எடுத்துக்கிறான். இது என்னுடைய தவறு அப்படின்னு சொல்கிறான். மோசேக்கு ஆண்டவர் நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. ஜனங்கள் மேலே தேவன் என்ன பண்ணுறாரு? கோபமாக இருக்கிறாரு. மோசே என்ன பண்ணுறான்னா, என்னைய வேணாலும் ஏதாவது பண்ணிக்கோங்க, அந்த ஜனங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறான். பாருங்க, என்ன மாதிரி தன்னுடைய மனதை அவன் மெருகேற்றி வைத்திருக்கிறான். பாருங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை சுற்றி நடக்கிற எந்த காரியத்திற்கும் என் மனைவி தான் காரணம்னு சொல்லாதீங்க, என்னுடைய கணவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஏன் இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆனீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது எனக்கு உண்டான என் பிள்ளைகள் இதுங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை சுற்றி நடக்கிற எந்த காரியத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்புங்கிறத முதல்ல ஏற்றுக்கோங்க. இந்த பொறுப்பை ஏற்றுக்கிற நபர்களுக்கு மேலே தான் கிருபை என்னப்படுது? செயல்படுது. ஏமே இந்த பொறுப்பை ஏற்றுக்கிற பொறுப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சொல்கிறோம்னா, இதை என் தேவன் எனக்கு மாற்றி தருவார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். இது விசுவாசத்தின் ஒரு செயல்பாடு. பாருங்க, செய்கை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. ஒரு காரியம் மாற்றத்துக்கு உட்படணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்ன பண்ணணும்? டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த காரியம் என்னால் தான் இப்படி ஆச்சு, நான் இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறத 100% நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாருங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகும். எஸ், அவன் ஏமாத்திட்டான். ஏமாற்றத்துக்கு உட்பட்டது யாரு?
அவன் ஏமாற்றும்படியாய் அனுமதி கொடுத்தது யாரு? ஸோ எல்லாவற்றுக்கும் சுற்றி பார்த்தா அது நம்மகிட்ட தான் பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து நிற்கும் பாருங்க. அதனால ஜனங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு, நிறைய ஊழியர்களை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் விசுவாசிகளை குறை சொல்லாதிருங்கள். நிறைய பேர் இப்படி சொல்லி கொடுக்குறது உண்டு. ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை வந்து நீ குறை சொல்லிடாத, ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை வந்து நீ கனப்படுத்தணும், அவருடைய நிர்வாணத்தை நீ மூடணும். எல்லாம் மூடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள். ஆனால் விசுவாசிகளுடைய நிர்வாணத்தை ஊழியக்காரராக இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கிற நீங்கள் மூடுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஒரு விசுவாசி வந்து என்ன பண்ணுறாரு, உங்களை நம்பி சில காரியங்களை உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. அடுத்த 10 செகண்டில் என்ன ஆயிடுதுன்னா டெலகிராம் மெசேஜில் அது போகுது, சல்லுன்னு பரவுது. உங்களை நம்பி கவுன்சிலிங் வந்திருக்கிறாங்க, 0% ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து நீங்கள் உங்களால் கவுன்சிலிங் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் வந்து உட்கார்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்கிற நீங்கள் அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு குடும்பத்தில் போய் அதை கொப்பிச்சு விட்டுறீங்க பாருங்கள். சாட்சியாக இருக்குமே ஆனால் பகிர்ந்து கொள்ளலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒருத்தவங்களுடைய நிர்வாணம், ஒருத்தவங்களுடைய கேடான ஒரு பகுதி, அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி அவங்க வந்திருக்கும் பொழுது அதை கொண்டு போய் அடித்து தூத்தி பரப்பிட்டு அப்படி இருக்கிறது அது ஒரு நல்ல தகப்பனுக்கான அடையாளம் கிடையாது, ஒரு ஊழியர்காரனுக்கான அடையாளமும் கிடையாது. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு ஏன் விசுவாசிகள் வரமாட்டுக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சாப்பாடை நீங்கள் சப்ளை பண்ண முடியலை அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஒத்துட்டு என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த மாதிரியான விசுவாசிகளை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு எனக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு தேவையான சப்ளையை நான் எப்படி கொடுக்கணும் பாருங்க. ஊழியத்தினுடைய சாரம்சமே என்ன அப்படின்னு சொன்னால், யூ மஸ்ட் பி எ கிவர். நீங்கள் கொடுக்கிறவராக இருக்கணும் பாருங்க. ஊழியர் அப்படின்னாலே பெற்றுக்கொள்கிறவர் கிடையாது, நீங்கள் கொடுக்கிறவராக இருக்கணும். நான் ஊழியம் கொள்ளும்படியாக அல்லாமல் ஊழியம் செய்யும்படியே நான் வந்தேன் அப்படின்னு. ஸோ என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஜனங்கள் வரமாட்டுக்காங்கன்னொடனே ஜனங்களை சபிக்க ஆரம்பிக்கிறது. ஒருத்தர் சபையை விட்டு வெளியில் போயிட்டா அவங்கள போய் கழுவி ஊற்ற வேண்டியது. உடன் ஊழியராக இருந்துட்டு வெளியில் போய் தனியாக ஊழியம் பண்ணால் அவனுக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இன்னும் கழுவி ஊற்ற வேண்டியது. அதெல்லாம் நல்ல தகப்பனுக்கோ ஊழியனுக்கோ அடையாளமே இல்லை பாருங்க, அடையாளமே இல்லை. எப்படி வந்து ஆவிக்குரிய தகப்பனுடைய காரியங்கள் மறைக்கப்படணும்னு ஊழியராக இருக்கிற நீங்கள் விரும்புகிறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய சபை விசுவாசிகளுடைய நிர்வாணத்தையும் நீங்கள் மூட வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள்கிட்ட சொன்னால் அது வெளியில் போயிடுது அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் உங்கள்கிட்ட வர மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நான் ஒரு மாற்றத்திற்கு உட்பட வேண்டியது இருக்கிறது என்பதை ஒட்டுக்கொள்ளணும். உங்கள் பிஸ்னஸ் சரியாக போகலையா, வியாபாரிகளை சுற்றி இருக்கிற ஜனங்களையோ சபிக்கக்கூடாது பாருங்கள். கஸ்டமர்ஸ் வந்து சபிக்கக்கூடாது, கஸ்டமர்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது பாருங்க. என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று நான் சப்ளை பண்ண தவறிட்டேன், அது என்ன அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை தான் பெற்றுக்கொள்ளணும். நான் மாற்றத்திற்கு உட்பட வேண்டும். ஒரு 2-3 நண்பர்கள்ட்ட கூட ஒரு தொடர்ச்சியான ஒரு 35 வருஷம் பழக்கம், 20 வருஷம் பழக்கம், 12 வருஷம் பழக்கம்னு எத்தனை பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கிறோம் பாருங்கள். ஆனால் உங்கள்கிட்ட அப்படி பழகிறதுக்கு ஆட்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வழிகளை சிந்தித்து பார்க்கணும். எதனால் இந்த நபர்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியல, ஆதாயப்படுத்தணுன்னே வந்து அவன் ரட்சிக்கப்படணும், அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இது கிடையாது. பொதுவாக நான் சொல்கிறேன், பொதுவாக அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபர்களாக கூட இருக்கலாம் பாருங்கள். ஆனால் உங்களோடு ஏன் ஒத்து பயணிக்க முடியலை அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன் என்னுடைய மைண்ட் செட்டுக்கு யாரும் வரமாட்டுக்காங்க, நான் என்ன தவறு பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து பேசணும் பாருங்க. அப்படி பேசும்போது தேவன் சொல்லுவார், தேவன் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுவார்னா, முதல்ல நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஒளிக்கிற ஒளியின் எடுத்திருக்கு. அப்போ இருள் எங்கே இருக்கு, பூமியை காரில் மூடும். அந்த பூமிக்குள்ளே தான் நம்மளும் இருக்கிறோம். அப்போ நம்மளையும் சேர்த்து தான் மூடுது. ஆனால் என்ன ஆகுது, நம்மளுக்குள்ளே இருந்து ஒரு ஒளி உண்டாகுது. அப்படின்னா நமக்குள்ள ஏதோ இருள் விலக வேண்டியது இருக்குது. அந்த இருள் விலகும் போது என்ன ஆகுது, எல்லாரும் நம்மளை நோக்கி வர வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜென்டிலாக ஒத்துக்கிட வேண்டியது அவசியமாக இருக்குது. எஸ் லார்ட், நான் ஏதோ மாறணும். எல்லாரும் சொல்லுவோமா, நான் ஏதோ மாறணும். தேவ ஆவியானவர் இப்போ உங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, சாமுவேல் சின்ன வயதில் 16 வயதில் அவனை ராஜாவாக உட்கார வைக்கிறாங்க பாருங்க. அவன் வேற எதையுமே யோசிக்கலை, திரளான ஜனங்கள் வராங்க.
ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் மொத்தமாக தூக்கி ஆண்டவர் கையில் கொடுத்துட்டாரு. ஆண்டவரே, இவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தினாலும் ஞானமுள்ள இருதயத்தினாலும் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா சுற்றி சுற்றி இருந்த ஆட்கள்லாம், ராஜாங்கம் எல்லாம் இவனுக்கு என்ன ஆகுது, நட்பு நாடுகளாக மாறுது பாருங்க. நட்பு நாடுகளாக மாறுது. இவன் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு முடிவெடுத்தா எவனோ மரங்களை வெட்டி அனுப்பி விடுறான், எவனோ தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து தட்டுதான், எவனோ அலங்கரிக்க வேண்டிய பொருட்களெல்லாம் வந்து தட்டுதான். எப்படி ஆணுச்சு இது? எப்படி ஆணுச்சு? ஏன்னா இவன் தன்னை மாற்றத்துக்கு உட்படுத்தினதுனால விரோதிக்கிறவர்கள் கூட நண்பர்களா மாறுறாங்க. வேதமும் அதுதான் சொல்லுது. எல்லாரையும் ஆதாயப்படுத்திக்கலாம், எல்லாரையும் நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸா நம்மளால மாற்ற முடியும், எல்லாரையும் நம்மளுடைய ஆதரவாளர்களா நம்ம திருப்ப முடியும், எல்லாரையும் நம்மளுக்கு தயவு பாராட்டுகிற நபர்களா நம்மளால திருப்ப முடியும். அதற்கான ஒரே விஷயம், நான் ஏதோ மாற வேண்டியது இருக்குது. என்னுடைய செயல்பாடுகளில், என்னுடைய பேச்சில் ஏதோ ஒன்று மாற வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று மாற வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று நான் புரளி பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கேன், அல்லது என் தேவைக்காக யாரையோ நான் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கிறேன். இது எல்லாமே மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது ஹோலி ஸ்பிரிட் வந்து சொன்னதுனால நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அனுதினமும் இந்த ஜெபத்தை செய்யுங்க. நான் ஏதோ ஒரு விதத்தில் மாற வேண்டி இருக்குது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் உட்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏமே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஹீலிங் நடக்கிறது, இன்னரில் ஒரு பெரிய ஹீலிங் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த 10 நிமிஷத்தில் நிறைய காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். சிலர் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் யூடியூப்ஸில் இன்னொரு தடவை அதை நீங்கள் கேளுங்க. ஸோ உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் இப்போ நடக்கிற இந்த சூழலுக்கு, ஏன் கடன் அனுப்பிச்சு நான் தான் காரணம், அதை ஒத்துக்கிடணும் பாருங்க. ஏன் இப்படி ஒரு கடன் சூழ்நிலை, நான் தான் இதுக்கு காரணம். ஏன் வியாபாரம் சரியாக போகலை, ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நான் தான் காரணம். நான் ஏதோ மாற்றத்துக்கு உட்படும் பொழுது எல்லா காரியங்களும் சுற்றி மாறி அமைக்குது. ஆண்டவர்கிட்ட அது அப்படி சப்மிட் பண்ணி கேட்டு பாருங்க, டக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாம் மாறுறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உட்காந்துட்டு என் பிள்ளைகள் மாறியே ஆகணும் ஆண்டவரே, என் மனைவி மாறியே ஆகணும் ஆண்டவரே, அவன் மாறணும், பக்கத்து வீட்டுக்காரன் மாறணும், ஏற்ற வீட்டுக்காரன் மாறணும், இப்படியே மாறணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் மாற்றத்துக்கு உட்படும் பொழுது பாருங்க, இது வந்து நான் தேவ ஆவியானவர் சொல்கிறதுனாலையும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததுனாலையும் நான் சொல்கிறேன். எத்தனையோ வருஷம் என் மனைவி மாறணும்னு நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், ஒரு மாற்றம் கூட நடக்கலை, ஒரு மாற்றம் கூட நடக்கலை. என்னைக்கு ஆண்டவரே என்னைய மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லி நின்னனும், என் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வெளியில் வந்தது. இப்போ என் மனைவிட்ட நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா அவள் சொல்லுவா, நான் மாறினேன் அதனால என் கணவன் மாறினார் அப்படின்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறத பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக திருமண விஷயத்தில் நான் சொல்கிறேன், ஒரு யூ டைப் குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் திருமணம். இதில் ஒரு கார்னர் ஹஸ்பண்ட், ஒரு கார்னர் ஒய்ஃப், சரிங்களா? நீங்கள் இதில் எந்த பக்கம் ஊற்றுனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்னொரு பக்கம் நிறம். நீங்கள் கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், நீங்கள் நிரப்பப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஸ்போஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நிரப்பப்படுவாங்க. ஏமே, ஸோ அவங்க மாறணும்னு சொல்கிறத நிறுத்திட்டு இன்னைக்கு நான் ஏதோ ஒரு மாற்றத்திற்கு உட்படணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கோங்க. ஏமே, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரிவில் இருந்தாலும், எவ்வளவு டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும், இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற இந்த தீர்மானம் உங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு பெரிய ஃபிக்ஸிங்கை கொண்டு வரும். ஏமே, உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஃபிக்ஸிங்கை கொண்டு வரும். நீங்கள் இழந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்ப பெறுவீங்க. நீங்கள் மாற்றத்துக்கு உட்படும் பொழுது நீங்கள் இழந்த கஸ்டமர்ஸை திரும்ப பெறுவீங்க, இழந்த நபர்களை திரும்ப பெறுவீங்க, இழந்த உறவுகளை நீங்கள் திரும்ப பெறுவீங்க. ஏமே, ஹல்லேலூயா. இழந்த பிள்ளைகளை நீங்கள் திரும்ப பெறுவீங்க, இழந்த சகல மனிதர்களையும் காரியங்களையும் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து ஒரு ஹையர் லெவல் தாட்டு. இதெல்லாம் எதில் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னால், மனிதர்களை கையாளும் திறன், வியாபார யுக்தி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் ஃபீஸ் வச்சு என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க. ப்ராஸ்பரிட்டி கிளாஸ்லலாம் இதை சொல்லி தருவாங்க நிறையா. இப்படிலாம் நீங்கள்
பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பிபிலிக்கல் மெத்தட். கர்த்தர் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பகையாக இருக்கக்கூடாதுங்கிறத, எதிராளியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். எல்லாரும் மேலேயும் ஒரு ஒரு அன்பு செயல்படணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. ஸோ கர்த்தர் உங்களை மெருகேற்றட்டும், உங்களை வாழ வைக்கட்டும், நீங்கள் மாற்றத்திற்கு உட்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, யூ வில் பி ஹானர்ட் பை லார்ட் அண்ட் கிங்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராலும் ராஜாக்களினாலும் நான் கனம் பண்ணப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராலும் ராஜாக்களினாலும் நான் கனம் பண்ணப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. Glory to be the living God. கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், கர்த்தராலும் ராஜாக்களினாலும் நான் கனம் பண்ணப்படுவேன், கனம் பண்ணப்படுவேன், கனம் பண்ணப்படுவேன். Glory to be the living God. கர்த்தருடைய சிலுவை மரணத்தை நான் நிறைய தடவை அதை பிரசங்கித்தது உண்டு. நிறைய பிரசங்கங்கள் அதுக்கு ரிலேட்டடாக நான் பண்ணியிருக்கிறேன். அதில் இருந்து ஒரு காரியத்தை நான் எடுத்து நீங்கள் சொல்லி உங்களுக்காக ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். அந்த சிலுவை பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போகும்போது இயேசு இந்த உலகத்தில் 3.5 வருஷம் ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். திராட்சரசத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் சில ஆயிரங்களுக்கு அவர் போஷிக்க கொடுத்துருக்கிறார். சீஷர்கள்லாம் கூட இருந்தாங்க. கண்கூட நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது, கை கால்லாம் வளர்ந்தது. இப்படி சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். லேகியோன் பிசாசு பிடித்தவர்களை துரத்திருக்கிறார். எத்தனையோ அசுத்தாவிகளை அவர் துரத்தி இருக்கிறாரு. நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கார். எத்தனையோ மனிதர்களை அந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் தேவன் சந்தித்திருக்கிறார். ஆனால் சிலுவை அவர் சுமந்து கொண்டு போகும் பொழுது பார்த்தா, இந்த அற்புத அடையாளங்களை என்ஜாய் பண்ண யாருமே அவர் பக்கத்தில் இல்லை. யாருமே அவர் பக்கத்தில் இல்லை. லாசரு எங்கே போனான்னு தெரியல, எவ்ரு எங்கே போனான்னு தெரியல. இன்னும் அநேக பெரிய பெரிய அற்புதங்களை அனுபவித்த ஆட்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. பார்த்தா இப்போ இந்த சிலுவை சுமந்து கொண்டு அவர் போகும் பொழுது ஒருத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா, வலுக்கட்டாயமாக அந்த சிலுவையை சுமக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒரு ஆளை என்ன பண்ணுறாங்க, சிலுவையை சுமக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா, சீரியன் ஊரானாகிய சீமோன் அப்படின்னு ஒருத்தரை என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. இவர் யார் அப்படின்னு சொன்னால், வயல்வெளிகளிலிருந்து வந்த சீரியன் ஊரானாகிய சீமோன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு. இப்போ அந்த சீரிய தேசம் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா பாருங்க, ஒரு பிளாக் மேன், ஒரு கருப்பு ஆள். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. வயல்வெளிகளிலிருந்து வந்தவர். உங்களுக்கு தெரியும், வயக்காட்டிலேருந்து வந்தால் எப்படி வருவாங்க. நம்ம ஊரில் எல்லாருக்குமே வயல் கொடுத்து தானே இது இருக்கும். வயல்லேருந்து ஒரு மனுஷன் வந்தான்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கை காலெலாம் சேரோடு இருப்பான். வீட்டுக்கு போகிற வழியில் என்ன பண்ணுறான், வாரான். வந்தால் அவனை என்ன பண்ணுறாங்க, கம்பல் பண்ணி அந்த சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. பாருங்கள், சுமக்க சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இதிலேருந்து சொல்கிறேன். இப்போ சிலுவையை சுமக்கும் போது என்ன ஆகுது, சிலுவையில் ரத்தம் அங்கங்கே பட்டிருக்குது. இப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சீரிய தேசத்தானாகிய சீமோன் மீது என்ன பண்ணுது, இந்த ரத்தம் மேலே படியுது. பாருங்க, எத்தனையோ பேர் அவரை வாழ்நாளில் அற்புதத்தை அனுபவிச்சிருந்தாலும் இந்த மனுஷன் மீது சொல்லப்போனால் அந்த நாட்களில் ரெஃப்யூஜாக இருந்தவங்க, அகதிகளாக அந்த நாடுகளில்
குடியிருந்த ஆட்கள். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அகதிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிறையா கேம்ப் இங்கெல்லாம் உண்டு. திருநெல்வேலி பக்கத்தில் 2-3 கேம்ப்லாம் இருக்குது. அந்த மக்கள்லாம் அவ்வளோ ஈஸியில் வெளியில் வரமாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சிஎம் பிஎம்லாம் வெளியில் வரும்பொழுது என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும், வெளியில் வர முடியாது. நார்மலான ஒரு சிட்டிசன் மாதிரி அவங்களால ஆக்டிவ் பண்ண முடியாது பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த நாட்களில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த சீமோன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. இப்போ இவ்வளோ நாள் சிட்டிசனில் இருந்து இவ்வளோ நாள் அற்புதத்தை அனுபவித்தவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு விஷயம் இந்த சீமோன் மீது நடக்குது. என்னங்க இதில் பெரிய விஷயம் இருக்குது, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, அவர் சிலுவையை சுமந்ததில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தா அது எவ்வளோ பெரிய மேன்மையை அவனுக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும் பாருங்க. ரோமர் புத்தகத்தில் அலெக்சாண்டர் அண்டு ரூஃபஸ் அப்படின்னு 2 பெயர்கள் குறிப்பிடப்படுது. யார் சொல்கிறா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், அலெக்சாண்டருக்கும் பவுலுக்கும் என்னுடைய சல்யூட்டை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. யார் இந்த அலெக்சாண்டர் ரூஃபஸ் அப்படின்னு சொன்னால், இதில் அலெக்சாண்டருங்கிறவர் கவர்னர். அலெக்சாண்டருங்கிறவர் யாருன்னா கவர்னர். இந்த ரூஃபஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா அவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட். அவர் வந்து யார், ஒரு ப்ரீஸ்ட், ஒரு ஆசாரியர், ஒரு பிஷப். அவர் வந்து ஒரு பிஷப். புரியுதுல? நான் பிஷப்னு சொன்னால் சபை தலைவன், சபையில் உள்ள ஒரு தலைவன். 2 பெரிய ஆட்களுக்கு வந்தனங்களை யார் பண்ணுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கும் என்னுடைய வந்தனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. இந்த 2 பேர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த சீமோன் இருக்கார் இல்லையா, இந்த சீரிய தேசத்தனாகிய சீமோன், அவங்களுடைய 2 பிள்ளைங்க. அவங்களுடைய 2 பிள்ளைங்க பாருங்க. இப்போ வயக்காட்டிலிருந்து வந்த ஒரு கருப்பின மனிதர் அவர் மீது ரத்தம் பட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே போனால் அந்த பிள்ளைகளோடு அந்த மனைவியோடு என்ன பண்ணுது, அந்த இரத்தங்கள் ஷேர் பண்ணப்படுது பாருங்கள். ஷேர் பண்ணப்படும். என்னுடைய கற்பனை, எங்கே போய்ட்டு வாரீங்க அப்படின்னு அந்த வீட்டம்மா கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அடிக்க தூக்கிட்டு போனாங்க. அப்போது அந்த சிலுவையை நான் சுமந்தேன், சொல்ல போனால் என்னை கம்பல் பண்ணாங்கன்னு. கர்த்தருடைய சில கம்பல்ஷன் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாக போகுது. ஏமே சில ஆசீர்வாதங்களை நீங்கள் ஈர்த்து கொள்ளும்படியா சில கம்பல்ஷன் உங்களுக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் பிலீவ் இட் அண்ட் ரிசீவ் இட். நீங்கள் தயங்கி கொண்டிருக்கிற சில காரியங்கள் மீது ஒரு காலடி இன்றைக்கு எடுத்து வைக்கப்பட போது சிலர் உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு உட்படுத்த போகிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தான் ட்ரபிள் இருக்குது, ஆரம்பிச்சிட்டோன்னா வேற லெவலில் போயிடுவோம் அப்படின்னு. நான் இது எனக்கு நடந்ததை உங்கள் வாழ்க்கையில் நான் அப்படியே டிக்ளேர் பண்ணுறேன். சில காலங்கள் செய்யலாமா வேண்டாமான்னு அவஸ்தையில் உட்காந்துக்கிட்டு இருந்த என்னைய ஒரு ஃபோன் கால் புஷ் பண்ணி சில காரியத்தை துவங்க வச்சது பாருங்க. துவங்க வச்சது அதிலிருந்து பெரிய விசாலத்திற்குள்ள தேவனை அழைத்து கொண்டு போனார். நான் அதே ஆசீர்வாதத்தை உங்கள் தலை மீது வைக்கிறேன். போகிற போக்கில் அப்படியே வீட்டை பார்க்க போக வேண்டிய சீமோன் கருப்பினம், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு ஆள். இப்பவும் பாருங்களேன், அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்க. நைஜீரியாவில் இருந்து ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா நைஜீரியாவில் இருந்து ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் பாருங்க, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மீது, சமூகத்தினால ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன் மீது அன்னைக்கு ஒரு ரத்தம் விழுந்தது. அதே பரிசுத்த ரத்தம் இன்றைக்கு உங்கள் மீதும் என் தலை மீதும் உங்கள் தலைமுறை மீதும் என் தலைமுறையின் மீதும் விழுந்திருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் தேசத்தின் கீ போஸ்டில் போய் உட்கார போகிறாங்க. சபைகளில் பெரிய பிஷப்பாக போய் உட்கார போகிறாங்க. ஊழியம்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய இடத்துல போய் உட்கார போகிறாங்க. கவர்னராக போய் உட்கார போகிறாங்க. தேசத்தினுடைய தலையெழுத்தையே
மாற்றக்கூடிய சில இடங்களுக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளும் போய் அமர போறீங்க. எக்ஸாம் எழுதிட்டு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ற நீங்க எல்லாம் இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேசத்தின் கீ போஸ்ட் உங்க கையில வரும். ஏமே, தேசத்தின் கீ போஸ்ட் உங்க கையில வரும். ஏன்னா இந்த ரத்தம் அவ்வளவு வேல்யூவானது, அவ்வளவு வேல்யூவானது, அவ்வளவு வேல்யூவானது. ஹalleluya, 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 ஹalleluya. மோரபா ஷதகம் படரதலபா மல்படரபா ஷியந்தல படரதி. எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்கிறான், எங்கேயோ சம்மந்தம் இல்லாம வருது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டா, நான் போன மீட்டிங்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள், இது பல 100 வருடங்களா தேவன் பிளான் பண்ணி இந்த டைம்ல இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததா இருக்கட்டும், இந்த நூற்றாண்டுல நீங்கள் பிறந்ததா இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ நடக்கிற காரியமா இருக்கட்டும், உங்களுக்குள்ள எழும்புகிற ஆசைகளா இருக்கட்டும், இது எல்லாம் உங்களுடைய திட்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பல 100 வருஷங்களா தேவன் வெயிட் பண்ணி இந்த காரியம் இவங்களால தான் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அதனால உங்களை தேவன் மாற்ற மாட்டார். ஏமே, அந்த இடத்துல அந்த சீரிய தேசத்தானாகிய சீமோனை வச்சுத்தான் அதை செய்யணும் முடிவெடுத்ததுனால எந்த யூதனுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய காரியம், எந்த யூதனுக்கும் கிடைக்காதது, எந்த ஹை பிரீஸ்டுக்கும் கிடைக்காதது, எந்த பரிசுத்தவானுக்கும் கிடைக்காதது, அன்றைக்கு அவன் வீட்டில் நடந்தது மாதிரி நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வீட்டில் இது நடந்துட்டு இருக்குது. பல 100 வருஷங்களா he is waiting. இதை நீங்க தான் செய்து முடிக்கணும், இதை நீங்க தான் செய்யணும்னு அவர் வெயிட்டிங்ல இருந்து இந்த காலகட்டத்தில் அவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஏமே, ஹalleluya. ஏதோ நீங்க ஆக்சிடென்டா இந்த உலகத்துக்கு நீங்க வரல, ஏதோ தற்செயலா இந்த உலகத்துக்கு நீங்க வரல. பாருங்க, இந்த ரூத்தினுடைய புத்தகத்தை அதிகமாக நம்ம படிப்போம். அதுல மட்டும் தற்செயல் நடக்கல. தற்செயலா அந்த நிலம் போவாசுனுடையதா இருந்ததுங்கிறது அந்த புக்கில் மட்டும் இல்லை. பாருங்க, வேதத்துல நிறைய இன்சிடென்ட் அப்படி இருக்குது. உதாரணத்துக்கு தான் இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அது வரைக்கும் பார்த்தா அந்த குடும்பத்துல அந்த ரெஃப்யூஸோடைய அந்த முகாம்ல, அந்த கேம்ப்ல இருந்துகிட்டு இருந்த ஒரு நபர் பார்த்தா அந்த தேசத்துக்கு கவர்னரா மாறுறாரு. ஹalleluya. ரத்தம் மகா பெரிய காரியங்களை செய்யும். உங்க தாய் தகப்பன் அனுபவிக்காத சில காரியங்களை நீங்க அனுபவிக்கும்படியா உங்க தரத்தை அது உயர்த்தும். ஏமே, ஹalleluya. இன்றைக்கு உங்க டைரியில எழுதி வச்சுக்கோங்க, என் தரம் உயர்த்தப்படும் நாள். ஹalleluya. என் தரம் உயர்த்தப்படும் நாள். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. பேசிட்டு இருக்கிறது நம்ம ஜவஹர் பிரதரு, நம்ம ரெகுலரா பார்க்குற ஆளுங்கிறத மறந்துட்டு இப்போ இதை சொல்லுங்க. பேசுகிறது தேவ ஆவியானவர். இன்றைக்கு என் தரம் உயர்த்தப்படும் நாள், என் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிற நாள். வேற ஒரு நாளுக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு glory to be the living God. உங்க எல்லாத்துக்கும் யோவானை பத்தி தெரியும். he is a highly qualified man of God. அவரை மாதிரி குவாலிஃபிகேஷன் வேற எவனுக்குமே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்குன்னா, அவன் யாருடைய பையன்? ஒரு ஆசாரியனுடைய பையன். சகரியா அப்படிங்கிற ஒரு ஆசாரியனுடைய பையன். பிறந்தது முதல் தேவன் விலக்கி வைத்த ஆகாரத்தை உட்கொள்ளாத ஒரு நபர். வனாந்தரத்தில் சத்தம் எழுப்புகிற ஒரு நபர். அவன் பேச்சுக்கு எவ்வளவு தூரம் ரிசல்ட்னா, பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு திட்டுற அளவுக்கு அவன் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள். ஹோலிலையும் ஹோலி, இயேசுவுக்கு நிகரா பரிசுத்தமா இருந்த ஒரு நபர். இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு நபர். உங்களுக்கு தெரியும், இந்த யோவான் யாரு அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய
ஒரு கேரக்டராக தான் இந்த உலகத்துக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, யோவான் ஸ்நானகனை அனுப்புகிறார். தேவனுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேலே யார்? இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர், இயேசுடைய கசின் பிரதர் இவர், இயேசுக்கு சொந்தக்காரர். திரளான ஜனங்கள் இவர்கிட்ட வந்து அற்புதத்தை வாங்குறாங்க, ஞானஸ்தானம் போடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூரான குவாலிஃபைடு மேன், குவாலிஃபைடான ஒரு ஆள். இன்னும் இயேசுவே சொல்கிறாரு, யோவான் ஸ்நானகனை மாதிரி பழைய உடன்படிக்கையில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாதுப்பா அப்படிங்கிறார். எலிசா எலியாவெல்லாம் விட இவன் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டார். இயேசுவே, ஹெவனே வந்து சொல்லுது இவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. ஏன் இவர் அனுப்பப்பட்டார்? ஏன் இவர் அனுப்பப்பட்டாருன்னா, தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். அதோடைய அடையாளமாக தான் என்ன பண்ணுறாரு, இயேசுவுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுறார். ஆனால் தேவனுடைய முழுமை அவருடைய ஊழியம் மட்டும் கிடையாது. தேவனுடைய முழுமை எங்கே வருது? சிலுவையில் தான் முழுமை வருது. சிலுவையில் தான் முழுமையான காரியம் அங்கே தான் நடக்குது. ஸோ இப்போ அங்கேயும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்குது. ஊழியத்துக்கான வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாச்சு. ஞானஸ்தானம் கொடுத்து இயேசுக்கு ஊழியத்திற்கான வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாச்சு. இப்போ சிலுவை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ என்ன ஆகுது, இந்த இவர் மேலே இருந்த அபிஷேகம் ஸ்ப்ரெட் ஆக போகுது. சிலுவையில் எல்லா மனுவர்க்கத்திற்கும் இது என்ன ஆக போகுது? பாஸ் ஆக போகுது. ஒட்டுமொத்தமான பாவமும் மன்னிக்கப்பட போது. அது வரைக்கும் ஒத்தையாக மன்னிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சுகமாவாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு காரியம் சிலுவை மரணத்தினால என்ன பண்ண வேண்டியிருக்குது? இப்போ ஒட்டுமொத்தமாக ஸ்ப்ரெட் ஆக வேண்டியிருக்குது. உலகம் முழுவதற்கும், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுவர்க்கத்திற்கும் என்ன இவர் சாயல் என்ன ஆக வேண்டியிருக்கு? போக வேண்டியிருக்குது. இப்போ இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயத்தம் தேவைப்படுது. பார்த்தா யோவான் கொல்லப்பட்டுறார். இப்போ அந்த இடத்த ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஹைலி குவாலிஃபைடான ஒரு ஆள் இல்லாமல் ஆயிட்டார். இப்போ அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆதி ஆகமத்தில் தேவன் சர்ப்பத்தை பார்த்து சபிச்சதுக்கு அப்புறம் பிசாசுகிட்ட சொல்றாரு, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குது? வழிகளை ஆயத்தப்படுத்தணும்னா இவர் பாதத்தை அதற்குன்னு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கு. இவருடைய பாதத்தை ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ பாதத்தை ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ அதுக்கு தேவன் சூஸ் பண்ணுற ஆள் யார் தெரியுமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் இப்படி பார்த்தா நல்ல ஒரு மகா பரிசுத்தவான்னா என்ன பண்ண வேண்டியிருக்குது? அவருடைய பாதத்தை கழுவ வேண்டியிருக்குது. விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், விலையேற பெற்ற ஒரு நறுமண தைலத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி ஊற்றி என்ன பண்ணுறா, அவள் பாதத்தில் உட்காந்து அதை தன்னுடைய கண்ணீரினால் என்ன பண்ணுறா, துடைக்கிறாள். பாதத்தில் உட்காந்து கண்ணீரினால் துடைக்கிறா பாருங்க. அப்போ வந்து அவரை கூப்பிட்ட ஒரு ஒரு பரிசேயனுடைய வீட்டில் தான் என்ன பண்ணுறா, அவள் போய் அதை செய்கிறான். அந்த பரிசேயன் கேட்குறான், இவருக்கு வந்து தீர்க்கதரிசியாக இருந்தால் இப்படி இவருடைய பாதத்தை தொடுகிற ஆள் யார், எப்படிப்பட்டவா அப்படிங்கிறது தெரியாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. அப்போ இயேசு வந்து சீசர்களுக்கு சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்படும்? 500 தாளந்து ஒருத்தன்ட்ட கடனாக பெற்றவன், 50 தாளந்த கடனாக பெற்றவன், 2 பேருக்குமே அந்த ஓனர் என்ன பண்ணிடுறான், வேண்டான்னு சொல்லிடுறான். அப்போ யார் அதிகமாய் அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் தான் அதிகமாக என்ன பண்ணுவான், அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாருங்க. அப்போது
அந்த காரியத்தை சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணுறா, அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சுறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய ஆயத்தம் தேவன் இந்த காலகட்டத்தில் அவர் செய்ய விரும்புகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்றுமே புரியலைனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஒன்றுமே புரியல பிரதர் நீங்கள் சொல்கிறது அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு புரியலைங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால், இப்படி புரியாத ஆட்களை வைத்து தான் மிகப்பெரிய ஆயத்த வேலைகளை தேவன் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய காரியங்கள் உங்கள் மூலியமாகவும் உங்கள் குடும்பத்தின் மூலியமாகவும் தான் நடக்க போகுது. வரலாற்றுக்கு தேவையான ஏதோ ஒரு பெரிய திருப்பு முனை உங்களாலையும் உங்கள் மூலியமாகவும் தான் இந்த உலகத்தில் நடக்க போகுது. உங்கள் மூலியமாக தான் அது நடக்க போகுது. உங்கள் மூலியமாக தான் அது நடக்க போகுது. ஹல்லேலூயா. வரலாற்றுக்கு தேவையான ஏதோ ஒரு பெரிய திருப்பு முனை என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போது பாதம் கழுவப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். இந்த பாதம் ஆயத்தப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ பெரிய ஹை ப்ரீஸ்ட்டு, அவர் வீட்டுக்கு கூப்பிட்டான பரிசேயன், அவனுக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பை தேவன் இந்த ஸ்திரீக்கு கொடுத்தார், விபச்சார ஸ்திரீக்கு கொடுத்தார். சமூகத்தினால புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு அவர் கொடுக்குறாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள் மூலியமாக தான் மிகப்பெரிய ஆயத்த வேலைகள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட். உங்களுக்கு ஒன்றுமே புரியலைனாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. எப்படி எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கருப்பின மனிதன், ஒரு கருப்பின மனிதன், அவனை தொட்டதுனால அந்த குடும்பத்தில் இருந்த கவர்னரும் அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பிஷப்பும் எழும்பினானோ, நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் வேதம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவள் உடைத்து ஊற்றப்பட்ட இந்த நறுமண தைலம் பேசப்படும். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயினுடைய செயல்பாடுகள் பேசப்படும் அப்படிங்கிறது இயேசுவினாலேயே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஊர்ல இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது நீங்க உடைச்சு ஊத்தின நறுமண தைலம் பேசப்படும். உங்க குடும்பத்துல நடந்த அற்புதம் பேசப்படும். உங்க குடும்பத்துல நடந்த உயிர்த்தெழுதல் பேசப்படும். உங்க குடும்பத்துல நடந்த அசாத்தியமான காரியங்கள் பேசப்படாம சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய காரியங்களை பேசாம சுவிசேஷம் சொல்லப்பட முடியாது. ஹல்லேலூயா. just receive it. யோவானுக்கு கூட கிடைக்காத ஒரு மகிமை, குவாலிஃபைடான ஒருத்தனுக்கு கிடைக்காத ஒரு மகிமை சமூகத்தில் வேசின்னு பேர் எடுத்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அவள் பாதத்தை சிலுவை மோர் இம்பார்ட்டண்டான ஒரு காரியங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கிராஸ் ஆஃப் கல்வாரி தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்பமே. கிறிஸ்து பிறப்பு மட்டும் இல்லை, சிலுவை தான். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கதான் பிசாசு நசுக்கப்படணும். பிசாசு திருடி வைத்த சகல காரியங்களும் பிடுங்கி எண்ணப்பட வேண்டியிருக்குது, மனிதர் கையில் கொடுக்கப்பட வேண்டியிருக்குது. இப்போ இவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். ஆமாம், உலகமே அதை தான் நம்ப போகுது. அவர் எனக்காக மரித்தார் அப்படின்னு சொல்றதுல தான் பாவ மன்னிப்பே உண்டாக போகுது. எவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு காரியங்க, எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பொக்கிஷத்தையும் பூட்டி ஒரு ஒரு சாவியை ஒருத்தர் கையில ஒப்படைக்கணும். அது எவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு நபரா இருக்கணும். இப்போ அப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் இருக்கிற முக்கியமான ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சு அதை பூட்டி அந்த சாவியை ஒருத்தர் கையில் கொடுக்கணும்னா, ஐநா சபைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய ஒரு சபை ஒன்று இருக்குது, ஐநா சபை. அந்த ஐநா சபை அந்த கீயை யார்கிட்ட கொடுக்கும்? இப்போ ஹெவன் கையில் ஒரு கீ இருக்குது. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த பொக்கிஷமும் சிலுவையில் அடிக்கப்பட போது இந்த பாதம் தான் பிசாச நசுக்க போது. அப்படி ஒரு சாவி. இந்த சாவி யோவான் கையில் இருக்க வேண்டியது. ஆனால் யோவான் மரித்து விட்டாரு. அப்போ என்ன, அமெரிக்க அதிபர் கையில் கொடுக்க வேண்டியது. திடீர்னு அமெரிக்க அதிபர் மண்டையை போட்டுட்டாருன்னா அடுத்து இந்த கீ யாருக்கு போகணும்? வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க கையில் போகணும் இல்லையா? அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடெண்ட் கையில் போகணும். இல்லைன்னா தேசத்தில் யார் ரொம்ப ஞானி, ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்,
அப்படிங்கிறவங்கள பார்த்து தான் அந்த கீயை அவங்க ஒப்படைப்பாங்க பாருங்க. இப்போ அதுக்கு ஈக்குவலான ஒரு நபரை தான் தேடணும். தேவன் அங்க அந்த காலகட்டத்தில் ஒரு ஹை பிரீஸ்டின் கையில் அந்த சாவியை கொடுக்கல. ஒரு விபச்சார ஸ்திரீ, இவர் மீது அன்பு கூர்ந்த ஒரு சாதாரண பெண், அவ உடச்சு ஊத்துன நறுமண தைலம் எப்படி வந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவன் நல்ல வழியில சம்பாதிச்சது கிடையாது, ஒரு தவறான வழியில சம்பாதிச்சு உடைத்து ஊட்டப்பட்ட ஒரு நறுமணம் தான் பாருங்க. ஒரு தைலம், ஒரு நறுமண தைலம். தேவன் சொல்றாரு, ஈவா குவாலிஃபைடு. ஆமென், ஹல்லேலூயா. உலகமே சில காரியத்திற்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்குது பாருங்க, எனக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றேன், அந்த கீயை தேவன் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொன்னேன். இந்த உலகம் புறக்கணித்த உங்க கையிலையும் என் கையிலையும் தான் அவ்வளவு பெரிய கீயை கையில கொடுக்குறார். ஆமென். மிகப்பெரிய எழுப்புதலுக்கு தேவன் உங்களையும் என்னையும் தான் பயன்படுத்த போறார். மிகப்பெரிய எழுப்புதலுக்கு, மிகப்பெரிய ராடிக்கலான ஒரு சேஞ்சுக்கு, மிகப்பெரிய அரசாங்க மாற்றத்திற்கும் தேவன் உங்க கையும் என் கையும் தான் தேவன் பயன்படுத்த போறார். உங்க தலைமுறையும் என் தலைமுறையும் தான் அவர் பயன்படுத்த போறார். எதனால? தேசத்திலே பெரிய ஞானி என்பதனாலயா? கிடையாது. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டேன், ஆகவே அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரபா ஷன்சாலபாடரன், எல்லாத்துலேயும் ஃபெயிலியர், எல்லாத்துலேயும் தொட்டதெல்லாம் ஃபெயிலியர். அதுதாங்க குவாலிஃபைடு, அதுதான் குவாலிஃபைடு, அதுதான் குவாலிஃபைடு. சொந்த பந்தங்கள் பார்க்கும்போது கூட இவன் கை வச்சா விளங்காது, இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது, இதெல்லாம் எங்கே தேரப்போகுது, இதுதாங்க குவாலிஃபைடு, இதுதான் குவாலிஃபைடு. அதனால தான் தேவன் அந்த சாவியை இன்னைக்கு உங்கள் கையிலையும் என் கையிலையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். உலகத்தின் ஒட்டுமொத்த பொக்கிஷமும் ஒருத்தி கையில் கொடுக்கப்படுது. அவள் ஹை பிரீஸ்ட் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை மகாபரிசுத்த ஸ்தலத்தை எட்டி பார்த்தவனும் அவள் கிடையாது. தேவனுடைய எந்த நியாயப்பிரமாண முரண்மைகளையும் கையாண்டவனும் அவன் கிடையாது. சொல்ல போனா உலகத்தின் பார்வையில, பிரமாணத்தின் பார்வையில கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருந்த ஒரு ஸ்திரீ, அவ கையில் அந்த சாவியை கொடுக்குறாரு. பாதத்தை நீ ஆயத்தப்படுத்து. ஏமே, ஏன்னா இந்த பாதம் பிசாசை மிதிக்க போகுது, பிசாசை மிதிக்க போகுது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பாதங்கள் தான் பிசாசை மிதிக்க போகுது. பலர் குடும்பத்தில் இருக்கிற பிசாசை உங்க பாதங்கள் மிதிக்க போகுது, உங்க பாதங்கள் மிதிக்கப்பட போகுது, மிதிக்க போகுது, மிதிக்க போகுது, மிதிக்க போகுது. Glory to be the living God. தேவன் இப்படி டிஸ்குவாலிஃபைடான எடுத்து என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணி குவாலிஃபைட் ஆகுறாரு. வரலாற்றில் பெரிய பதிவுகள் அவங்களால உண்டாக்கப்பட்டது. நிறைய பேர் இந்த வேதத்தை தாண்டி பெருசாக ஒன்றும் பார்க்கறது இல்லை பாருங்க. தேவன் தொட்ட, தேவனோடு இன்ட்ராக்ட் பண்ண எல்லாருக்கும் பின்னாலும் அதுக்கு அப்புறம் வரலாற்றில் ஒரு பெரிய காரியங்கள் நடந்திருக்கு. சமரியாவில் ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறார். சமரியா வழியாய் அவர் போக வேண்டியிருந்தது. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். சமரியா வழியாக அவர் போகிறார். சமரியா வழியாக அவர் போகணுங்கிறது அவர் மீது விழுந்த கடமையாக இருக்குதுன்னு நான் ஒரு சீரியஸே பேசியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலன்னா அதை கேளுங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, சமரியாவை சுற்றி தான் பயணித்து போவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வேணுக்குனே சமரியா வழியாக போகிறார். அப்போ ஒரு ஸ்திரீயை மீட் பண்ணுறார். பெயர் சொல்லப்படலை, ஸ்திரீயினுடைய பெயர் சொல்லப்படலை. 5 புருஷன், 6ஆவதாக ஒருத்தன் கூட இருக்கிறா, லிவிங் டுகெதர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறா. தேவனோடு ஒரு என்கவுண்டர் நடக்குது, ஒரு என்கவுண்டர் நடக்குது. இவ காரியங்களெல்லாம் அவர் தெரிய வைக்கிறார். சமரியாவில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு, சமரியாவில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தேவன் செலக்ட் பண்ண ஆளை பார்த்தீங்களா? மத்தியான வேளையில் வந்து குடத்தை தூக்கிட்டு வரா. எவனும் பார்க்காத ஒரு நேரம், எவன் கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அவளுக்கே ஒரு பெரிய அருவருப்பு, அவளுடைய வாழ்க்கை அவளுக்கே பெரிய அருவருப்பு, அவளுக்கே அவளை பிடிக்கலை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவ யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுனால மத்தியான வேளையில் குடத்தை தூக்கிட்டு வரா. பார்த்தா இயேசு அங்கே உட்காந்து அவளோடு பேசுகிறார். ஒரு என்கவுண்டர் நடக்குது. அதே மத்தியான வேளையில் ஊருக்குள்ளே போய் எல்லார்ட்டையும் பேசுகிறான், எல்லார்ட்டையும் சொல்கிறா. ஹல்லேலூயா. தேவன் செலக்ட் பண்ணுற பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். ஊர் உலகமே வந்து அருவருப்பாக பார்க்குங்கிறதுனால தலையை முக்காடு போட்டு வந்துகிட்டு இருந்தவா இன்னைக்கு எல்லா முக்காடியும் விளக்கி எல்லாரும் முன்னாடியும் போய் நின்று என்னையை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டாரு, வா அவர் தான் ஏன் மெஸ்ஸியா வந்து பாரு அப்படின்னு அவ்வளோ பேர்த்தையும் கூப்பிட்டு திரட்டி கூப்பிட்டு வரா பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இந்த அம்மாவை தொட்டா
இந்த அம்மா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணா ஊரே இப்படிப்பட்டவா எப்படி ஆயிட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னால் ரட்சிப்புக்குள்ளே வரும்னு. அதனால தான் சொல்கிறேன், தொட்டதெல்லாம் தோல்வியில் உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்களை தான் ஆண்டவர் தொடுறார். அதனால தான் இன்றைக்கி இந்த மீட்டிங்கை நீங்கள் உட்காந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏமே ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இங்கேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும்தான் கணக்கில் இருக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த வார்த்தை உங்கள் காதில் விழுதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை தான் தேவன் குவாலிஃபைட் ஆகிறார். அந்த அம்மா பேர் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அந்த அம்மா பேர் ஃபோட்டோனியோ. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோனியோ ஆப்பிரிக்க தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது அந்த அம்மா. அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய சகோதரர்களும் அங்கே பார்த்தீங்கன்னா பிஷப்பாக சபைகளை நிறுவனங்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஏமே ஹல்லேலூயா. தேவனோட ஒரு முறை என்கவுண்டர் பண்ணா, தேவன் ஒரு முறை தொட்டா வரலாற்றுக்கு தேவையான ஏதோ ஒரு காரியத்தை அந்த குடும்பங்கள் செய்திருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை தொட்டது ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல கார் வேணும், வீடு வாங்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது மட்டுமல்ல, தேசத்தில் ஏதோ ஒரு பெரிய எழுப்புதலை உங்கள் மூலியமாக அவர் செய்ய விரும்புகிறார். நிறைய பேர் ரொம்ப ஜென்டிலாக என்னால் முடியலைங்க, என் பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழுது. இல்லை, உங்களை வச்சியும் செய்வார், உங்கள் பிள்ளைகளை வச்சும் செய்வார். ஏமே உங்களை வச்சும் செய்வார், உங்கள் பிள்ளைகளை வைத்தும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. மோரபா ஷான்சாலா பாடாரா. எல்லா டிஸ்குவாலிஃபைடும் இன்னைக்கு குவாலிஃபைட் ஆக போகுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. நான் நிறைய வசனத்தை எடுத்து காட்டியிருக்கலாம், பட் டைம் ஆகுங்கிறதுனால சல்லுன்னு சம்பவத்தை சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை பிடிச்சிக்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில். ஏமே பிடிச்சிக்கிட்டீங்களா? பிடிச்சிட்டிங்களா? எல்லா டிஸ்குவாலிஃபைடான பெயர்களும் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட போகுது. வேதத்தில் பெயரே சொல்லப்படாத சில காரியங்கள் பின்னாடி பார்த்தா வரலாற்று புத்தகத்தில் அது இடம் பிடிக்குது. நான் சொல்கிறேன், இந்த ஜெனரேஷனில் ஒரு பெரிய வரலாற்றுக்கான புத்தகத்தில் நீங்கள் இடம் பிடிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உலகமே டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லியிருந்தால் ஒரு ரெஃப்யூஜ் மாதிரி, ஒரு 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 அகதி மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா, நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் தேசத்தின் மிக முக்கியமான இடத்துல போய் இருக்க போகிறீங்க. நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கீங்களோ அதில் முக்கியமான போஸ்டிங்கில் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க இருக்க போகிறாங்க, நீதித்துறையில் இருக்க போகிறாங்க, காவல்துறையில் இருக்க போகிறாங்க. ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலெக்டரேட்டில் உங்கள் பிள்ளைங்க ஏற போகிறாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சினிமா வேர்ல்டில் இருக்க போகிறாங்க. ஏமே ஐயோ அப்படிங்காதீங்க, இல்லை, நல்ல சினிமாக்கள் எடுப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க அதுக்கு உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அரசியலில் இருப்பாங்க. மோரபா ஷியான்சாலா பாடாராதி. என்ன தகுதி, என் தாய் தகப்பன் இல்லையே, என் தாய் தகப்பன் அதில் வரலையே. நிறைய ஊழியர்களாக நீங்கள் எழும்பியிருக்கிறீங்க, தாய் தகப்பன் ஊழியர்கள் இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவன் அப்படி ஒரு ஆசையை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நீங்கள் தான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. மோரபா ஷான்சாலா பாடாராதி ரிதலபா ரியாச்சாக்காம் படரதலபா ஷான்சாலா பாடாராதி ரிதலபா. தேங்க்யூ ஃபாதர். கைகளை உயர்த்தி கண்களை மூடி இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இப்பொழுது ஒரு கரம் இறங்கட்டும் டேடி. மாற்றத்துக்கு உட்பட விரும்புகிற ஒவ்வொருத்தர் மீதும் இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆஸ்க் காட், ஆண்டவரே நான் மாறணும். ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மாறணும். என் எண்ணங்களில், என் செயல்களில், என் பேச்சில் ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தேவைப்படுது. ஏமேன். ஏதோ ஒரு சின்ன டியூனிங் என் வாழ்க்கையில் தேவைப்படுது. டியூன் மீ டேடி. டியூன் பண்ணுங்க, என்னை டியூன் பண்ணுங்க. இன்னைக்கு டியூன் பண்ணுங்க. அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஃபாதர். என்னை டியூன் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் கணவனை மாற்றுங்க, என் மனைவியை மாற்றுங்கிறத நான் விட போகிறேன் டேடி. என்னிலிருந்து என்னையை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்கிறத நான் விட போகிறேன் டேடி. ஹல்லேலூயா. என்னையை மாற்றுங்க. என்னையை மாற்றினா எல்லாம் மாறும். என்னையை மாற்றினா எல்லாம் மாறும். தேங்க்யூ லார்ட். சீரிய தேசத்தான் ஆகிய சீமோனுக்கு நடந்த கிருபை இன்னைக்கு எனக்கும் நடந்திருக்கு. அவனுக்காக சில சொட்டு ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கு, எனக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ரத்தமும் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. ஆனால் ஒரு சமாரிய ஸ்திரீயிடம் நீர் பேசின சின்ன சின்ன பேச்சுகள், அவளை குறித்ததான ஒரு வார்த்தை அவளுடைய தலைமுறைக்கே
அந்த அந்த அடையாளத்தையே மாற்றி பிஷப். ஆமென், ஹல்லேலூயா. பிஷப் இவ்வளவு பெரிய பேரை வாங்கி கொடுக்க முடியுமே. ஆனால் எங்களுடைய நடக்கையினால் நாங்கள் இழந்த பெயர்கள் தகப்பனே, இன்னைக்கு உங்களுடைய கிருபையினால் வேற மாதிரி ஒரு பெயர் எங்களுக்கு கொடுக்கப்பட போகுது டாடி. We believe it, we receive it in the name of Jesus. We believe it, we receive it in the name of Jesus. Thank you Lord. நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் தேவ ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு டைனமைட்டா, ஒரு வெடிகுண்டா எங்கள் வாழ்க்கையில் வந்து விழுந்திருக்குது டாடி. ரிசீவ் பண்ணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். God bless you. ஸோ ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை நம்முடைய மந்த்லி மீட்டிங்ஸ் நடக்குது. நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. போன மாதம்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மந்த் அதை விட சூப்பராக இருக்க போகுது. ஆமென். ஸோ ஆண்டவர் எனக்கு சொன்னது கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ்லாம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படி வியாதியஸ்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட்டுவாங்க. கண்ணு முன்னாடி கை கால்லாம் வளர்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது நடக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி பேசிக் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். வெரி பேசிக். அசுத்தாவிகளை துரத்துவீங்க, நோய்களை துரத்துவீங்க. இட்ஸ் வெரி பேசிக் அப்படிங்கிறார். ஆமென். ஸோ ரிசீவ் இட். கம் அண்ட் ரிசீவ், கம் அண்ட் see and receive it. ஆமென். ஸோ மாதந்தோறும் நடக்கிற அந்த மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நேரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நேரில் வாங்க. வேறு லெவலில் தெரிக்க விடுவோம். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் எப்படி நடக்குங்கிறத இங்கேருந்தே அடித்து நொறுக்குவோம். God bless you. இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு விதைகளையும் கனப்படுத்தட்டும். அவர் உங்களை ஹானர் பண்ணால் இன்றைக்கி அவர் உங்களை ஹானர் பண்ணுவார் அப்படிங்கிறத தான் பேச ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் இதை சொல்லி உந்தப்பட்டதுனால அதை சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கிறதுனால தேவன் ஹானர் பண்ணதை லைட் பண்ண போகிறதில்ல. அவர் உங்களை நிச்சயமாக இன்னிலிருந்தே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களை ஹானர் பண்ணுவார். ஆமென். God bless you. Thanks for your offerings. ப்ளஸ் பண்ணுறேன். ஒவ்வொருத்தர் அனுப்புனேன் ஒவ்வொரு ஆஃபரிங்கை நான் ப்ளஸ் பண்ணுறேன். பழிக்கு பெருகட்டும், பூமியை நிரப்பட்டும், திரளாய் வர்த்திக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். God bless you.